தையல்னா பெண்கள் தான். ஆனா, இந்த ஆத்திச்சூடிக்கு நீங்க நினைக்கக்கூடிய பொருள் இல்ல. அப்படின்னா, வேறு என்ன பொருளா இருக்கும்? தையல் என்பது ஊசி நூல் கொண்டு ஆடைகளை தைக்கக்கூடிய கலை. இந்த கலைய பெண்கள் அதிகமா மேற்கொள்றதுனால, பெண்களுக்கு தையல் என்ற ஒரு பெயரும் இருக்கு. அப்படி இருக்க, தையல் சொல் கேளேல் என்ற ஆத்திச்சூடிக்கு என்ன பொருள்? பெண்களின் பேச்ச கேட்கக் கூடாதுன்னு ஔவையாரே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் நெஞ்சை தைக்கக்கூடிய, மனதை புண்படுத்தக்கூடிய கொடுஞ்சொற்களை காது கொடுத்து கேட்க வேண்டாம். அப்படி கேட்டா கூட அத புறந்தள்ளி விடுங்கள் என்று ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆத்திச்சூடியில எனக்கு ரொம்ப பிடிச்சது நயம்பட உரை. கேட்பவருக்கு இனிமையாறு இன்பம் பயக்கிற மாதிரியான சொற்களை சொல்லணும். அப்படி இல்லைன்னா எதையுமே சொல்லக்கூடாது என்பதுதான் இதனுடைய பொருள். It comes from a movie which I'm sure you've seen called Bambi. If you can't say something nice, don't say nothing at all. உங்களுக்கு பிடிச்ச ஆத்திச்சூடி அதை மற்றவர்களும் பின்பற்றினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க.